my dear students and parents, welcome to Janus Neat Tamil. ஒரு important notice NTA சைடுலேருந்து இப்போ few minutesக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, நமக்கான ஆன்சர் கீ ஃபார் ஆல் த கோட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ரொம்ப முக்கியமானது ரீஃபண்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் NTA சைட்லேருந்து நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கன்ஃபர்மேஷன் கரெக்ஷன் ஆர் அப்டேஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் த ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் fee of NEET UG 2026. ஆல்ரெடி நமக்கான அமௌண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் உங்க ரீஃபண்ட் பண்றதா சொல்லிட்டாங்க. டியூ டு கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாம், May 3 நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ நமக்கு ரீஃபண்ட் பண்றதா சொல்லிட்டாங்க. அப்ராக்சிமேட்லி 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 20 லட்சம் பேர்கிட்ட எக்ஸாம் எழுதிருக்காங்க. பட் அதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, 19 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து அப்டேட்லாம் பண்ணிட்டாங்க. பட் சில பேர் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்கும் விருப்பம் இல்லை. ஸோ நான் டைரக்டா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. ஸோ அதனால நிறைய பேர் NTA சைடுக்கு மெயிலா இருக்கட்டும், மெசேஜஸா இருக்கட்டும், கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால NTA சைட்லேருந்து அஃபிஷியலா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸில். இதில் ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைனல் கரெக்ஷன் விண்டோ இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளால பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஒன். ஸோ இதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ அப்படின்னா, இப்போலேருந்து June 25லேருந்து 30th June, டோட்டலாக நமக்கு 5 days. இன்னைக்கு மேக்ஸிமம் நைட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கவுண்ட் பண்ணாமல் 26, 27, 28, 29, 30. ஸோ டோட்டலாக நமக்கு 5 to 6 days கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்றத டெமோவோட நான் பண்ணி காட்டுறேன், எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு. பிகாஸ் நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நானுமே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு டேரெக்டாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால யூ ஆர் அக்ரி டு நாட் ப்ரொவைட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்டுன்னு எனக்குமே வந்துருச்சு. ஸோ அதனால கரெக்ஷன் விண்டோ நானுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, irrespective ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கன்ஃபார்மே பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது சின்ன மிஸ்டேக் நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்கும் போது உங்களோட IFSC கோடாக இருக்கட்டும், சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், இல்லை பேங்க் நேமாக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும் இல்லையா, உங்களோட நேம் யார் அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்க நேமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஃபைனல் சான்ஸ் அண்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தாலும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போவே தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ எல்லாரும் கம்பல்சரி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட NTA அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, nee.nta.nic.in. ஸோ அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்ஃபார்ம் ஆர் அப்டேட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணியும் நம்ம உள்ளே போகலாம். சப்போஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் நம்மளால உள்ளே போக முடியும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாகின் ஐடியெலாம் கேட்பாங்க, நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா, ஸோ செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மெயினா என்ன வரும் அப்படின்னா, நமக்கான OTP வரும். நம்மளோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு OTP வரும். ஸோ எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை எந்த மெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ, ஸோ அதை பக்கத்தில் வச்சிருக்கும் போது நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த OTP என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட புக்லெட் கோட் கேட்பாங்க. எந்த புக்லெட் கோடோ அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கீ நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு வீடியோ நான் லாஸ்ட் இதிலே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆன்சர் கீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோட் 50 செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோட் 50க்கான ஆன்சர் கீ செலக்ட் பண்ணுறது எல்லாமே வரும். ஸோ உங்களோட புக்லெட் கோடை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் 200
rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஈச் கொஸ்டினுக்கு. ஸோ ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் கீ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் 4 கோடுக்குமே கோட் 50, 60, 70, 80 4 கோடுக்குமான ஆன்சர் கீயுமே பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் கீலாம் தேவையில்ல, ரீஃபண்ட் தான் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் இப்படி தான் காட்டும். ஐ டு நாட் விஷ் டு ப்ரொவைட் ஆர் எடிட் டீடைல்ஸ்னு கொடுத்து டேரெக்டாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதில் எதுவுமே நாட் அப்ளிகபிள்னு இருக்கு. ஸோ அதனால நான் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ ப்ளீஸ் கிளிக் ஹியர் இஃப் யூ வுட் லைக் டு அப்டேட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ரீஃபண்ட். தயவு செஞ்சு இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால இதை கொடுக்காம கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அகைன் கேட்பாங்க. ஸோ இதில் அகைன் நம்மளோட பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அகைன் அக்கௌண்ட் நம்பரை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டிக் இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். பட் எல்லாருமே ஒன்ஸ் தரவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கிளிக் ஹியரை கிளிக் பண்ணி டேரெக்டாக திரும்ப ஒரு தடவை பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் இஃப் யூ டு நாட் வாண்ட் த எக்ஸாமினேஷன் ஃபீ டு பி ரீஃபண்டட். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரீஃபண்டே வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் சப்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப பேங்க் டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஹோம் பேஜில் போய் திரும்ப பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணோமோ ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதோட டைம் டேட் மென்ஷன் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக இருந்தாலுமே ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி இது எல்லாருமே பண்ணணும். ரீஃபண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கோ நாளன்னைக்கோ 2 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த ப்ராசஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நீட் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ரீநீட் நீங்கள் எக்ஸாம் எழுதலனாலுமே எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ரீநீட் எக்ஸாம் எழுதலனாலுமே நமக்கு ரீஃபண்ட் வரும். நீட் 2026க்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னாலே ரீஃபண்ட் உண்டு. நீங்கள் ரீநீட் எழுதிருந்தாலும் சரி எழுதலனாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் நீட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சுல்ல, அது எழுதாமல் ரீநீட் எழுதிருந்தாலுமே உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. ஸோ எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கலாம். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீட் ரிலேட்டடாக எல்லா அவைலபிள் மெட்டீரியல்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ நீட் கவுன்சிலிங்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த காலேஜஸ்லாம் டாப் மெடிக்கல் காலேஜஸ், கவுன்சிலிங்கான A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.